மலை கிராமத்துல வாழ்ந்துட்டு வர கெம்பன்கிற ஒரு ஆதரவற்ற ஏழை திருடன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறான். அந்த வேலைக்காக 2,00,000 பணம் கேட்குறாங்க. ஏழ்மையா இருக்கிற அந்த கெம்பனுக்கு இந்த வேலை கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறது தான் கல்வன் படத்தோட கதை. இந்த படத்தோட கதாநாயகனா ஜிவி பிரகாஷும், கதாநாயகியா இவானாவும் நடிச்சிருக்காங்க. அடுத்து முக்கியமான ரோல்ல பாரதி ராஜாவும், காமெடினா கேபிஒய் தீனாவும் நடிச்சிருக்காங்க. டில்லி பாபு தயாரிப்புல பி.வி. சங்கர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க நேரத்தையும், டிக்கெட் காசையும் வீணடிக்காம பார்த்துக்கிற நம்ம சினிமா பட்னம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. இருட்டிப்பாளையங்கிற மலை கிராமத்துல நம்ம ஹீரோவும், அவன் நண்பனும் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்குன்னு யாருமே இல்லாத இந்த நிலைமையில, இந்த ஊர்ல சின்ன சின்ன திருட்டுகள பண்றதும், மாட்டிக்கிறதுமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை வாங்கி, செட்டில் ஆகி இந்த திருட்டு தொழிலையே விட்டுறணும்னு நினைக்கிறாரு. ஆனா, அதுக்காக ரூ. 2,00,000 லஞ்சமா கேட்குறாங்க. அடிப்படை தேவைக்கே பணம் இல்லாத இந்த நிலைமையில 2,00,000க்கு என்னடா பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சரி பணத்த திருடியாவது குடுத்துடலாம்னு உள்ளூர்ல திருட போனா, ஒருத்தன் வீட்லயும் ஒண்ணுமே கிடைக்கல. அதனால பக்கத்து ஊர்ல போய் திருடலாம்னு ஒரு வீட்டுக்கு போறாரு. அங்க தான் நமக்கு ஹீரோயினோட சந்திப்பு கிடைக்குது. ஹீரோயினோட நகையெல்லாம் மிரட்டி பிடுங்க, ஹீரோயின் லாவகமா அவங்கள போலீஸ்ல பிடிச்சு குடுக்குறாங்க. உடனே கதாநாயகி மேல கோவப்படுவார்ன்னு பார்த்தா, வழக்கம் போல ஒருதலை பட்சமா காதலிக்க ஆனா, கதாநாயகி அந்த காதலை ஏத்துக்க மறுத்து, ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிர்றாங்க. அதனால மனசொடைஞ்ச நம்ம ஹீரோ, தன் நண்பன விட்டு மன்னிப்பு கேட்டு, இனி உங்க பின்னாடி வரமாட்டேன்னு சொல்லிர்றாரு. பாருடா, திருடனா இருந்தாலும் ஜென்யூனான கேரக்டர் போல அப்படின்னு நெனச்சா, அதான் இல்லைங்கோ, இது அவர் மேல ஒரு அனுதாபம் வரதுக்காக பண்ண ட்ராமா. கதையில ட்விஸ்டாமா. ஆனா, உண்மையிலேயே நம்ம ஹீரோ மேல அனுதாபம் வந்துச்சா இல்லையான்னு பார்க்க, அடுத்த நாள் மறைஞ்சு நின்னு பார்க்குறாரு. ஆனா ஹீரோயின காணோம். வீட்டுக்கும் போய் பார்க்குறாரு, அங்கேயும் இல்ல. அட எங்க தான் போயிருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரு முதியோர் இல்லத்துக்கு மருத்துவ சேவை செய்றதுக்காக போயிர்றாங்க. அந்த இடத்த அவரு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, அங்க பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்ற மாரி போய் எதார்த்தமா வேலைக்கு சேர்ந்துர்றாரு. ஒரு கட்டத்துல 2 பேரும் அங்க சந்திச்சுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின கண்டா விலகி விலகி போற மாரி நடிக்கிறாரு நம்ம ஹீரோ. அதனால இரக்கப்பட்டு, அவர் மேல அனுதாபம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. ஹீரோயின மேற்கொண்டு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, அங்க இருக்கிற ஒரு முதியோர தத்தெடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அவருக்கு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை கிடைச்சு, அவங்க லவ் சக்சஸ் ஆகுதா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட முதல் பாதியில ஹீரோவுக்கான தேடலும், காதலும்னு ரொம்பவே ஸ்லோவா நகருது. ஆனா, இன்டர்வல் பிளாக்ல ஹீரோ ஒரு ட்விஸ்ட் சொல்றாரு. அது செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு ஒரு தூண்டுதலா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். படத்தோட 2ஆம் பாதியில தத்தெடுக்கப்பட்ட முதியோர் கேரக்டர்ல வர பாரதி ராஜா நல்லாவே நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்தவரைக்கும் அந்த படத்தோட ஹீரோ பாரதி ராஜா ஐயான்னு தான் சொல்லுவேன். நடிப்புல சும்மா அசத்தியிருக்காரு. அது மலை கிராமங்கிறனால அங்க யானை, புலின்னு அடிக்கடி காட்டு விலங்குகளோட அட்டகாசம் இருக்குது. ஒரு நாள் புலிகிட்ட ஒரு குழந்தை மாட்டிக்குது. அந்த சீன்ல அற்புதமா காப்பாத்தி மாஸ் காட்டி அந்த ஊர் மக்களோட ஹீரோ ஆயிடுறாரு பாரதி ராஜா. நடிப்புன்னு பார்த்தா ஜிவி பிரகாசும், இவானாவும் ஏவரேஜ் தான். ஆனா பாரதி ராஜா தாறுமாறா நடிச்சிருக்காரு. புரொஃபசர் ஞானசம்பந்தம் ஹீரோயினோட அப்பாவா வராரு. அவருக்கும் பெருசா ரோல் இல்ல. மியூசிக்ன்னு பார்த்தா 2 பாட்டு ஓகே. மீதி எல்லாம் மனசுல நிக்காத பாட்டு தான். பேக்ரவுண்ட் பிஜிஎம் பரவலாம இருக்கு. பட்ஜெட் படங்கிறனால படத்தோட சிஜி ஒர்க் எல்லாம் ரொம்பவே சுமாரா தான் இருக்கு. பட் சினிமாட்டோகிராஃபி தேவையான அளவு இருந்தது. காமெடின்னு பார்த்தா வெயில் காலத்துல வர மழை மாரி அப்பப்ப நடக்குது. சரி வேற ஏதாவது படத்துல நல்லா இருக்கான்னு கேட்டா, பாரதிராஜா ஐயாவோட போர்ஷன தவிர மீதி எல்லாமே சுமாருன்னு தான் சொல்லணும். இயக்குனர் பி.வி. சங்கர் முதியவர் ரோல மையமா வச்சு எழுதின கதையில நம்ம ஜி.வி. பிரகாஷ வச்சு செஞ்சுட்டாருன்னே தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. வாரம் வாரம் வர கேரளா படம் எல்லாம் நல்ல ரேட்டிங்ல போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம தமிழ் சினிமாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. யாரு கண்ணு போட்டதோ? என்னடா இது தமிழ் படத்துக்கு வந்த சோதனை? மீண்டும் அடுத்த வாரம் ஒரு வெற்றி திரைப்படத்தின் ரிவ்யூல உங்கள சந்திக்கிறேன். அதுவரை நம்ம சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சினிமா பட்டணம் சேனல் ஷார்ட்ஸ பாருங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பர்களே. இது உங்கள் சினிமா பட்டணம். நன்றி, வணக்கம்.